பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் இல்லத்தரசியா நல்லபடியா பாத்துக்கிறோமா, அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கறோமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். டைம் கரெக்டா எப்பவும் ட்ரெண்ட் நம்ம சூரியன் எஃப்எம் 93.5ல ஆர்ஜே ஸ்ரீனியோட ரீசார்ஜ் தான். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் அதிகப்படியா பாத்துக்கிறாங்க, அதிகப்படியா அன்பும் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளோட நான் வாழ்க்கை துணை இது வரைக்கும் 24 வருஷத்துல இருந்துருக்கேன். என்னை ஒருபோதும் யார்ட்டும் விட்டு கொடுத்து கிடையாது. அவ்வளவுதாங்க. அதாவது அவங்களுக்கு கிட்ட வந்து எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுவான நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மேடம். ஓகே, நீங்க தான் எல்லா நேரங்களையும் உங்களுக்கு முதல். ஆமா, என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க அண்ணன் தம்பியார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஒரு நிக்நேம் யாருக்காவது வைக்கிறோம் அப்படின்னா அது அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணாத அளவுக்கு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி ஹர்ட்டபிளா இல்லாம போனா நல்லா இருக்கும் சொல்லிட்டு இப்ப டபுள்ஸ்ல உங்களுக்கு சாங் பேசும்போதே அவரோட எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி